பங்களாதேஷில் இந்து சமூகத்திற்கு எதிரான வன்முறை பற்றிய செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் அதை இந்து இனப்படுகொலை என்கிறேன். இது தொடர்பான சில வரலாற்று உண்மைகளையும் அலச வேண்டும். தற்போதைய இந்த இந்து இனப்படுகொலைக்கு இந்திரா காந்தியும் காரணம். அது எப்படி என்பதை விளக்குவோம். அதற்கு முன் நேரு குடும்பத்தை பற்றிய வரலாற்று எழுத்துக்களை பற்றி பேச வேண்டும். இன்று நாம் படிப்பது உண்மை சம்பவங்கள் அல்ல. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு என்ற பெயரில் இங்கு எழுதப்பட்டுள்ளவற்றில் 60% போலியானவை. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை புகழ்ந்து எழுதப்பட்டவை. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வரலாற்றை எழுதும் பணியில் இருந்த அனைவரும் ஒரு குறிப்பிட்ட வகை இடதுசாரிகள். நேரு மற்றும் இந்திரா காந்தியுடனான உறவுதான் இதற்கு காரணம். இது ஒரு சோசலிச தொடர்பு. இந்த குடும்பத்தை பற்றி இல்லாத கதைகளை உருவாக்கினார்கள். நிறைய புகழ்ந்து எழுதினார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது பெரும் பணக்காரராக இருந்தார். நேரு வகுப்பில் அமர்ந்திருந்த போதும் கல்லூரியில் 4 கார்கள் காத்திருந்தன. நேரு வீட்டில் கடிகாரத்தின் சாவியை கொடுத்தவர்கள் காலை முதல் இரவு வரை வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் அந்த வீட்டில் பல கடிகாரங்கள் இருந்தன. இப்படி பல பொய்கள் உள்ளன. இன்னொன்றையும் குறிப்பிடுகிறேன். சுதந்திரத்திற்கு பிறகு கல்கத்தாவில் காந்திஜி நடத்திய சத்தியாகிரகம் பற்றிய உண்மைகள் என்ன? இந்திய பிரிவினையின் போது பாகிஸ்தான் ரூ. 54 கோடி கொடுக்கலாம் என்று ஒப்பந்தம் இருந்தது. நேருவும் அவரது கூட்டாளிகளும் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்தனர். அப்போது காந்திஜி அவர்களும் இந்தியர்கள் என்றார். ஒப்புக்கொண்ட தொகையை செலுத்த வேண்டும், அது சாத்தியமில்லை என்றார் நேரு. இந்த கணக்கில்தான் காந்திஜி கல்கத்தா சத்தியாகிரகத்தை நடத்த வேண்டியிருந்தது. நிலைமை மோசமாகி வருவதை கண்டு இரவோடு இரவாக டெல்லி ரிசர்வ் வங்கியின் கதவை திறந்து பணத்தை எடுத்தார். பணம் வந்த பிறகுதான் காந்தியின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்திய வரலாற்றாசிரியர்கள் யாரும் இதை பற்றி நேர்மையாக எழுதவில்லை. இது இங்குள்ள எந்த வரலாற்று பாட புத்தகத்திலும் இல்லை. இந்த விஷயங்கள் வெளிநாட்டு வரலாற்றாசிரியர் எழுதிய புத்தகத்தில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இப்போது பங்களாதேஷ் தலைப்புக்கு வருவோம். இந்திய பாகிஸ்தான் போர் வரலாற்றில் நான் சொன்னதை போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அங்கும் வரலாறு என்ற பெயரில் பொய்யான கதைகள் எழுதப்படுகின்றன. கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என பாகிஸ்தான் இருந்தபோது வங்கதேச போர் நடக்கிறது. கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்படும் இன்றைய பங்களாதேஷ் நமது மேற்கு வங்காளத்துடன் இணைந்து அமைந்துள்ளது. சுமார் 14 நாட்களில் போர் முடிவுக்கு வந்தது. பிரதமர் இந்திரா காந்தி, தலைமை தளபதி ஜெனரல் மானெக் ஷா, அப்போதைய இந்திய இராணுவ தளபதி மற்றும் சில மூத்த இராணுவ அதிகாரிகள் சந்திப்பு நடத்தினர். இந்த வங்கதேசம் மற்றும் நமது வங்காளத்தை உள்ளடக்கிய பகுதியில் முன்பு நடந்த இந்து முஸ்லிம் கலவரம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அது உண்மையில் கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. அப்போது இராணுவத்தின் தரப்பிலிருந்து இந்திரா காந்தியிடம் ஒரு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டது. வங்கதேசத்தில் ஏராளமான இந்துக்கள் உள்ளனர். எதிர்காலத்தில் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். எனவே இந்திய எல்லை பகுதியில் இந்துக்களை குடியமர்த்தலாம். மேலும் பிற சிறுபான்மை குழுக்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் மற்றும் சீக்கியர்களும் மீள்குடியேற்றப்படலாம். இந்த திட்டத்திற்கு முஜீப் ரஹ்மானும் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன் பிறகு இராணுவம் இந்த விஷயத்தை இந்திரா காந்தியிடம் முன்வைத்தது. மக்களை இடமாற்றம் செய்வதற்கு இராணுவத்திற்கு 3 அல்லது 4 மாதங்கள் தேவைப்படும் கால அவகாசம். இவ்வாறு குடியமர்த்தப்படும் போது எதிர்காலத்தில் இந்திய எல்லையில் 2 அல்லது 3 மாநிலங்கள் உருவாகலாம். எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த வகையில் அவர்களுக்கு உதவலாம். இந்திய அரசியல்வாதிகள் நினைத்ததை விட இந்திய இராணுவம் பரந்த அளவில் சிந்தித்தது. அப்போது பங்களாதேஷ் விவகாரத்தில் அமெரிக்காவின் ஆலோசகராக கிசாஞ்சார் இருந்தார். அவரும் அந்த முடிவை ஆதரித்தார். அதாவது அமெரிக்கா இந்த முடிவை ஆதரித்தது. ஏனென்றால் அந்த பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமெரிக்கா அதை கண்டது. இந்த விஷயங்கள் ஹென்றி கிசஞ்சரின் புத்தகத்தில் விரிவாக எழுதப்பட்டுள்ளன. ஆனால் இந்திரா காந்தி இந்திய இராணுவத்தின் இந்த அனைத்து அறிவுரைகளையும் குப்பை தொட்டியில் வீசினார். அந்த முடிவு இந்திரா காந்தியின் முட்டாள்தனமான முடிவு. ஆனால் வங்கதேசத்தில் நடந்த போரின் போது இந்திரா காந்தி சில பெரிய காரியங்களை செய்தார் என்று சில வரலாற்றாசிரியர்கள் எழுதியுள்ளனர். இதெல்லாம் பொய். இஸ்ரேல் இப்போது என்ன செய்கிறது என்று பாருங்கள். தெற்கு லெபனான், அத்துடன் சிரிய எல்லை
அதை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அதன் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இந்திய இராணுவம் கோரும் முடிவை இந்திரா காந்தி எடுத்திருந்தால் வரலாறு மாறியிருக்கும். இந்தியாவுக்கான சட்டவிரோத வங்கதேச குடியேற்றத்தை நிறுத்தி இருக்கலாம். இப்போதைய நிலை ஏற்பட்டிருக்காது. இந்திரா காந்தி இந்தியாவின் பேரழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வங்கதேசத்தில் நடக்கும் சோகத்திற்கு அந்த பெண்தான் முக்கிய காரணம். இந்தியா மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் இன்றும் இந்திரா காந்தியின் படத்தை வைத்து வணங்கி வருகின்றனர். இந்த உள்ளூர் வாசிகள் கற்றுக்கொள்வது நேரு குடும்பத்தாரால் எழுதப்பட்ட வரலாறு. இன்னும் அந்த குடும்பத்தை காங்கிரஸ்காரர்கள் தலையில் சுமப்பதும் வேடிக்கையாக உள்ளது.